இப்போ சாம்பார் வைக்க போகிறோம், முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சுருக்குறோம். இப்போ சீரகம் போடுறோம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை வதக்குறோம். முருங்கைக்காய் சாம்பார், இது முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னரமாக வதக்கிறோம். பெருங்காயம் வாசனையாக இருக்குது. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பெருங்காயம், சீரகம், இந்த வெங்காயம் வதங்குற வாசனை செம்மையாக இருக்குது. இன்னும் முருங்கைக்காய் போட்டால் செம்ம வாசனையாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இப்படி கீரி போடுறோம், ஒரு தக்காளி போடுறோம். இது தக்காளி நல்லா வதக்குறோம். தேவையான கல்லுப்பு போடுறோம். கல் போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும். இப்போ பருப்பு அதில் கொத்தமல்லி, 2 பச்சை கருவேப்பிலை, அது சீரகம் எல்லாம் போட்டு பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்காய் சாம்பாருக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கோம். இது இந்த சாம்பாருக்கு ஃபுல்லாக கொலன்னு பருப்பை வேக வைக்கக்கூடாது. நல்லா ஒரு முக்கால் பதம்னா நல்லா கொஞ்சம் ரொம்ப பருப்பாக கூட ரொம்ப அப்படியே பருப்பு ரொம்ப குழையவே கூடாது சாம்பாருக்கு. இந்த சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் அதே முக்கால் பதத்தில் எடுக்கணும். இந்த பருப்பை இந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் சாம்பாருக்கு. ரொம்ப குழைய விட்டால் கொலன்னு ஆகிடும் சாம்பார், அது டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். அது லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கி போட்டால் இந்த பச்சை வாசனை இருக்காது, முருங்கைக்காய் வாசனை. ஆனால் வதக்கினா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்காய் வதக்கிக்கலாம். வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போட்டோம். நல்லா வதங்கிட்டு முருங்கைக்காய் வாசனை வந்துடுச்சு. இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் போடுறோம். ஏன்னா இதுலையும் போட்டிருக்கோம், பருப்புலையும் வேலையில் போட்டிருக்கோம் மஞ்சள் லைட்டாக. இந்த முருங்கைக்காய் கலக்காய் போட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான், மசாலா நம்ம வீட்டு மசாலாக்கள் தான். சும்மா ஒரு 1.5 கரண்டி 1.5 ஸ்பூன் போடுறோம். இதையும் ஒரு வதப்பை வச்சுக்கிறோம். இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி வதக்கி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் புளி ஊற்றக்கூடாது. இந்த சாம்பாருக்கு புளியே போடக்கூடாது, ஏன்னா தக்காளி தான் வேணும். நம்ம இது முருங்கைக்காய் சாம்பாருக்கு வெறும் தக்காளி மட்டும் போட்டால் போதும். போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் இந்த தண்ணியிலே இந்த முருங்கைக்காய் வேகட்டும். வேக வச்சு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு காய் வந்துருச்சு, நல்லா முருங்கைக்காய் வந்துருச்சு. நடிப்பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதிலே பொரி குழம்பு வைக்கலாம். நான் ஒரு நாளைக்கு பொரி குழம்பு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு, புளி ஊற்றாமல். இப்போ பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி போட்டோம். சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பார்த்துக்கலாமா? சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது முருங்கைக்காய் சாம்பார். இந்த அளவுக்கு தான் பருப்பு வேக போடணும், குழஞ்சிடக்கூடாது பருப்பு. இந்த முருங்கைக்காய் சாம்பாருக்கு புளி ஊற்றக்கூடாது. நல்லா வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.
கொத்தமல்லி போட்டாச்சு, நல்லா கொதிக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டா நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பாடு ஊட்டுங்க. நல்லாயிருக்கும். நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.